அதாவது கை வரம் கேட்டாள், தசரதனும் கொடுத்துட்டார். சரி, ராமன் காட்டுக்கு கிளம்புறார். ராமனுக்கு பட்டாபிஷேகத்துக்காக எல்லா புண்ணிய தீர்த்தங்கள், சாமகிரிகள், மண் பாண்டங்கள் எல்லாம் வந்து இறங்கியிருக்கு. இனிமே ராம பட்டாபிஷேகம் நடக்க போறது இல்லை. கை ராமா நீ காட்டுக்கு போனோம், பரதனுக்கு பட்டம்னு வாங்கி கொண்டு விட்டாள். அப்ப ராமன் சொல்றார், யார் வாங்கிண்டா என்ன கை, எனக்கு பட்டாபிஷேகம் ஆனாலும் பரதனுக்கானாலும் ஒண்ணுதான். என் பின்னவன் பெற்றதென்னும் செல்வம் அடியனேன் பெற்றதென்னோ, என் பின்னாடி இருக்கிறவனுக்கு ஒரு செல்வம் கிடைச்சாலும் அது எனக்கு கிடைச்சது தானேன்னு அவன் சொல்லியிருக்கான். அத கொஞ்சம் ரசிகர்கள் அர்த்தத்தை மாத்தி விசேஷமா சொல்லச்சே, எனக்கு என்ன கிடைக்க போகிறதோ அதுதான் பின்பிறந்தவனுக்கும் கிடைக்க போறதுன்னு சொல்றாருங்கிறார். பின்னாடி இருக்கிறவனுக்கு கிடைச்சா என்ன, எனக்கு கிடைச்சான்னு இல்லை. எனக்கு கிடைக்க போறது சடமுடி, உன் பிள்ளைக்கு கிடைக்க போறதும் சடமுடி தான். நீ நினைச்சிட்டு இருக்கியா அவர் ரத்தன கிரீடம் சூடிக்க போறாருன்னு? என் பின்னவன் பெற்றது, நான் பெற்றதைத்தான் பின்னவனும் பெறப்போகிறான். எனக்கும் மாந்தோல் மரவுரி, அவனுக்கும் மாந்தோல் மரவுரி. நானும் சடமுடியோடு இருக்க போறேன், அவரும் சடமுடியோடு தான் இருக்க போகிறார். அதனால கைகையே, நீ தான் தப்பா புரிஞ்சுட்டேன்னா ஜெயித்தும் தோற்றவள் கைகை. ஜெயமடைஞ்சுட்டோன்னு அவன் நினைத்தாளே தவிர கடைசியில உண்மையா உறுதியில் தோற்று போனாள். ஆனால் ராமன் நன்னா தோத்துப்படுவார், ஜெயிச்சுட்டேன்னு கடைசியில சொல்லிடுவார்.